வணக்கம் மக்களே. அமைச்சரே எதுவும் தெரியலனா சேகர் பாபு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவசங்கருக்கு வானதி சீனிவாசன் அறிவுரை. ராமபிரானையும் இந்து மதத்தையும் தொடர்ந்து அவமதிப்பதை வாடிக்கையாக கொண்ட திமுக தலைவர்களின் வரிசையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் இணைந்துள்ளார் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், நமது இந்து மதத்தினரையும் நாம் போற்றி வணங்கும் இந்து மத கடவுள்களையும் தொடர்ந்து அவமதிப்பதுதான் திமுகவின் முதன்மை கொள்கை. ராமபிரானையும் இந்து மதத்தையும் தொடர்ந்து அவமதிப்பதை வாடிக்கையாக கொண்ட திமுக தலைவர்களின் வரிசையில் இன்று திமுகவின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவரும் இணைந்துள்ளார். காரணம் சோழர்களின் வரலாற்றை புகழ்ந்து பேசும் திமுக அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு சோழர்கள் ராமபிரானை தங்களின் முன்னோராக வணங்கி வழிபட்ட உண்மை தெரியாமல் போனது ஆச்சரியம்தான். அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு ராமபிரானின் வரலாறு மட்டுமல்ல, சோழர்களின் உண்மையான பின்னணியும் வரலாறும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இல்லையெனில் ராமபிரானை திருமாலின் அவதாரமாக போற்றி கங்கையும் இமயமும் நம்முடையது என்று ஒற்றை பாரத கனவு கண்ட சோழர்களை பற்றி அவர் புகழ்ந்திருக்க மாட்டாரோ என்னவோ. ராமபிரானின் வரலாற்று சான்றுகள் கிடைக்கவில்லை என்று கூறும் திமுகவின் போக்குவரத்து துறை அமைச்சர் சில நாட்களுக்கு முன்பு திராவிட மாடலின் முன்னோடியே ராமர் தான் என்று ராமபிரானின் துதி பாடிய திமுகவின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களையும், சென்னையை காத்த ராமர் எங்கள் தமிழக முதல்வர் என்று ராமபிரானை மேற்கோள் காட்டி புகழ்ந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு பேசுவதுதான் காலச் சிறந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்து மதத்தினரின் நம்பிக்கை மீது திராவிட கொள்கை என்ற திராவகத்தை ஊற்றி இந்துக்களின் நம்பிக்கையின் வேர்களை பொசுக்க முயற்சிக்கும் திமுகவின் வெறுப்பரசியலுக்கு தமிழக மக்கள் அடுத்து வரும் தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். காரணம், ராமபிரானின் வரலாறு நேர்மையையும் ஒழுக்கத்தையும் போற்றும் ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் அழியாத்தடமாக பதிந்துள்ளது என்பதுதான் யாவரும் அறிந்த உண்மை. ஆகவே இந்துக்களின் மனதை புண்படுத்தியமைக்கு திமுக அமைச்சர் சிவசங்கர் உடனடியாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதுதான் நாகரிகமாகும் என தெரிவித்துள்ளார். தேங்க்யூ.